சிந்தாமணியோட பொண்ணு ரேக்கா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. ஆனால் சிந்தாமணிக்கு முத்து மேலேயும் மீனா மேலே பயங்கர கோபமாக இருக்குது. இதில் விஜயா நடுவில் வேறு வந்து சிந்தாமணி நல்லா ஏற்றி விடுது. பார்த்தியா, ஒன்றும் இல்லாத பையனுக்கு உன் பொண்ணை கொடுத்துட்டா பார்த்தியா அப்படின்னு ஏற்றி விட சிந்தாமணிக்கு அப்படியே வெறி ஏறுது. மனசு கஷ்டத்தோட சிந்தாமணி ஊருக்கு வராங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க, நம்ம சத்தியாவும் ரேக்கா கூட ஏற்றுக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள். ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் நம்ம பக்கத்துலேயே நெருக்கம் கூடாதுங்க. அவங்க 2 பேரையும் ஒதுக்கி விட்டு எப்போ சத்யா ரேக்கா வராங்களோ அப்போ தாங்க நான் ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சபாதான் போடுறாங்க சிந்தாமணி. உடனே சிந்தாமணியோட வீட்டுக்காரர் சொல்கிறார், என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து, நம்ம பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கும் இந்த முத்து மீனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு நாள் காசுக்காக கையேந்தி வந்து நின்னா என்கிட்ட அந்த மீனா. ஆனால் அந்த நன்றி கூட நினைக்காம இன்றைக்கி என் பொண்ணையே திருடுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பப்பரப்ப மனோஜ் யோசிச்சிட்டே இருக்காரு. அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அம்மா கிட்ட சொன்னால் இதை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக, இப்போது டிவோர்ஸ் கொடுக்காமே நம்ம கல்யாணம் பண்ணுறோமே, இது கரெக்டா அப்படி இப்படின்னு நல்லா பயங்கரமாக யோசிக்கிறாரு. உடனே பப்பரப்போட மனோஜோட ஜோசியர் வந்து சொல்கிறாரு, மனோஜ் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க, நல்லபடியாக கல்யாணம் நடத்துங்க, காசு உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக கொட்ட போகுது. அப்புறம் என்ன, நீங்கள் தான் பெரிய பணக்காரங்க, அப்போ உங்கள் பின்னாடி எல்லாரும் வருவாங்க, எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா எப்படி எடுத்துப்பாங்க தெரியல, எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில், அவங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே மனோஜோட ஜோசியர் சொல்கிறாரு, மனோஜ் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்கள் ராசியில் இப்போ கல்யாணம் நடக்கணும் இருக்குது, அதை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னேறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே மன்னோ சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ இந்த கல்யாணம் நடந்தால் தான் அவங்க அந்த 10 லட்சம் தருவேன்னு சொல்கிறாங்க, அப்போ தான் ரோகிணிகிட்ட கொடுக்க முடியும், அப்போ தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும், அப்போ தான் எனக்கு நிறைய காசும் கிடைக்கும், நான் என் பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி மனோஜும் யோசிக்கிறாரு. அப்புறம் இந்த சைடு மனோஜுக்கான கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்குது. அப்புறம் அந்த மனநிலை சரியில்லை நம்ம அந்த பொண்ணோட அம்மா முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கு கார் கொஞ்சம் வேணும், என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுன்றாங்க. அப்புறம் முத்தும் கார் டிரைவராக வந்துடுறாரு. அவள் காரில் போகும்போது பேசிட்டே போகிறாங்க, கல்யாணமா அம்மா உங்கள் பொண்ணுக்கு, சூப்பர்மா, சந்தோஷமா, யாருமா மாப்பிள்ள அப்படின்றாங்க. உடனே மனநிலை சரியில்லை தான் அம்மா சொல்கிறாங்க, மனோஜ்ன்ற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் இவளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க, அதனால தான் இப்போ கல்யாணம் பண்ணுற அவசரமா அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும் போது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. பொண்ணோட அம்மா சொல்கிறேன், எனக்கே இப்போ என் பொண்ணுக்கு லைஃப் என்ன ஆகும்னு நினச்சிட்டே இருந்தேன், இப்போ தான் அவன் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் முத்து சொல்கிறார், இப்போ கல்யாண டெக்கரேஷன்லாம் என் ஒய்ஃப் நல்லா பண்ணுவாங்க, உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு அதுவும் தேவைப்படுது அப்படின்றாங்க. அப்புறம் மீனா ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் மீனா தான் கல்யாணத்துக்கான பூ டெக்கரேஷன் எல்லாம் அந்த பொண்ணு வீட்டில் பண்ணுறாங்க. மனோஜுக்கும் அந்த மனநிலை இல்லாத பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதால காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுறாரு, ரெடி ஆகிடுறாரு. அப்புறம் விஜயா காலையில் போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. உடனே இதை பார்த்தோன்னே முத்து கேட்குறாரு, என்னடா ஏதாவது அம்மா கிட்ட ஏதாவது மீட்ரு போகிறேன், நான் காலையில் ஆசீர்வாதம்லாம் வாங்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் திரு முழிக்கிறாரு, என்ன இது வேறு இப்படி பேசுகிறானு அப்படின்ட்டு. உடனே விஜயா சொல்கிறேன், டேய் நீ கொஞ்சம் வாய மூடுறியா, மனோஜ் உன்ன மாதிரி சும்மா இருக்கிறாளா, அவன் பெரிய பிஸ்னஸ் மேனு, அவன் பெரிய ஆள் ஆக போகிறான், என்ன மனோஜ் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் திரு முடிச்சுட்டு, இல்லைம்மா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் கண்டிப்பாக நீ இவங்கெல்லாம் மூக்கில் வரல வைக்கிற மாதிரி பெரிய ஆளாக வருவடா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி விஜயா வாழ்த்துறாங்க. அப்புறம் மனோஜ் மனநிலை சரியாத பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. பூ டெக்கரேஷன்லாம் மீனா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு மீனா பார்த்துட்டு, என்னது மீனா பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ பாஸ் வீட்டில் எல்லா விஷயத்த சொல்லிட்டாரோ, நம்மக்கிட்ட வந்து வீட்டில் யார்கிட்டே சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுற பற்றியா, பாஸ் பயங்கரமான பிஸ்னஸ் மைண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு மனோஜ்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே மனோஜுக்கு தூக்கி வாரிப்படுது, என்ன சொல்கிற, ஐயோ நான் மீனா கிட்டலாம் சொல்லவே இல்லையே, எங்கே மீனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா மீனா டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஐயோ இந்த மீனாக்கு தெரிஞ்சுன்னா வீட்டுக்கே தெரிஞ்சா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை சரியில்லை அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இந்த பாருங்க இந்த பூ டெக்கரேஷன் பொண்ணு சீக்கிரம் அனுப்புங்க, அவங்க யார் தெரியுமா, என் தம்பியோட ஒய்ஃபு, இவங்களுக்கு தெரிஞ்சுன்னா என் வீட்டுக்கே தெரிஞ்ச மாதிரி, இவன் நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் இப்போ இந்த கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாணம் முடிஞ்சப்போ தான் நான் வீட்டில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனசு சொல்கிறார். உடனே மனநிலை சரியில்லை அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஐயோ மாப்பிள்ளை இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, இப்போவே நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கிட்ட போயிட்டு, நீங்கள் பூ டெக்கரேஷன் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மீனா கொண்டும் பொருளை, என்ன இது காலையிலேருந்து பூ டெக்கரேஷன் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து போதும் கிளம்புன்றாங்களே, சரி விடு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கை வச்சுட்டு எதுவும் முதல்ல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் திரும்பவும் பேக் வச்சுமே சொல்லிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் அந்த மணலை சில பொண்ணும் மரமேடையில் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு
என்ன இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முத்து வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டு டேய் மனோஜ் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாங்க. உடனே மனோஜ் தாலி கட்ட போகும்போது அப்படியே தாலியோட கையோட அப்படியே நிற்கிறாரு. அம்மா நீங்கள் எப்படிமா இங்கே அப்படின்றாங்க. டேய் நான் தானே அதை கேட்கணும், என்னடா பண்ணிட்டு இருக்கு யாருக்கிட்ட எதுவும் சொல்லாமல் அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா இந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டினா என்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமாம்மா, நான் பெரிய பணக்காரன் ஆகிடும்னா, டிவோர்ஸும் கிடச்சிருமா, எல்லாமே எனக்கு சரியாயிடும் சொல்லியிருக்காங்கம்மா, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. டேய் முட்டாள் முட்டாள், ஏதோ இந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணியிருக்க என்னன்னே தெரியாமல் ஏன்டா அப்படி திரும்ப திரும்ப தப்பே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை மனோஜ் திட்டுறாரு. மனோஜ் நீ படிச்சுக்க தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, உன்னோட டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இந்த சமயத்தில் இதை பண்ணிட்டு இருக்கியே, இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சுன்னா உன்னை ஜெயிலே பிடிச்சி வச்சிருவாங்கடா, ஏன்டா இது மாதிரிலாம் லூஸ்தனமாக பண்ணுற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு. உடனே பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, நல்லாரும் முடியதுக்காட்டி கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை இந்த கல்யாணம் இப்போ நடக்கக்கூடாது, இப்படி நடந்ததுன்னா அது சட்டப்படி குற்றமாயிடும், எல்லாருமே ஜெயிலுக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுறாரு.